அங்கி தரித்து மார்பிலே பொற்கச்சை கட்டி 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் இருப்பவரே உம்மை போற்றி போற்றி. சிரசும் மயிரும் பஞ்சை போலவும் உறைந்த மலையும் போலவும் இருப்பவரே உம்மை போற்றி போற்றி. எங்களை ஆட்கொண்டவரும் வழி நடத்துகிறவரும் ஜீவிக்கிறவரும் நாங்கள் சேவிக்கிறவருமாயிருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி போற்றி. தந்தரத்தம் என்று சொல்லியே தில்லியில் பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. பானதந்தத்தோடு உடுக்கை கைதாளம் போட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல எஸ்தர் அரசியின் கதையினை வில்லில் பாட வரம் தர வேண்டுமையா ஓடு தந்தரத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லில் பாட வில்லில் பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. ஆமா, வந்திருக்கும் மனதற்கு ஒரு வணக்கம் சொல்லலாமே. ஓகோ சொல்லாமே. வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நல்ல வில்லு பாட்டு பாட வந்தோம் வணக்கம். சூசான் நகரத்தை தலைநகரமாக்கி அரசு சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தார் அரசர் அகஸ்வேல். தன் அரசாட்சியின் புகழை அகிலமே அறிய வேண்டும் என்பதற்காக மாபெரும் விருந்தொன்றை ஏற்பாடு செய்தார். சூசன்னா நகரினிலே அகசேரு ராஜா ராஜ்யத்தின் நாடுகள் 127. சூசன்னா நகரினிலே அகசேரு ராஜா ராஜ்யத்தின் நாடுகள் 127. மெர்சிய மேதிய பிரபுக்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்தனர். விருந்தா? என்ன விருந்து? மட்டன் பிரியாணியா கொடுத்தாரு அரசரு? மட்டன் பிரியாணி? என்ன மட்டன் பிரியாணி? 7 நாள் விருந்து கொடுத்தாரு அரசர். 7 நாளா? இங்க 2 நாளுக்கு கல்யாணம் வீட்டுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே. அரண்மனை வளாகமே சொர்க்க வாசலாய் ஒளிந்தது. அடேங்கப்பா! பொன்வெளியால் இழைக்கப்பட்ட மஞ்சத்தில் அமர்ந்து திராட்சை மதுவை நாவினிக்க பருகினான் அரசர். விருந்தின் 7ஆம் நாளன்று அரசருக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது. அரசருக்கு ஆசையா? அது என்ன? தன் மனைவியும் அரசியுமான வஸ்தியின் அழகை பிரபுக்கள் கண்டு பிரமிக்க வேண்டும் என்பதற்காக அரசர் வஸ்தியை விருந்திற்கு அழைத்தார். ஓஹோ! வருமம்மா வஸ்தியம்மா வந்திருந்து விருந்தம்மா சேருமம்மா பந்தியிலே பிரபுக்களோம் இவர்களோடே. வந்தாரா அரசி? வரவில்லையா? ஐயையோ, அரசருக்கு கோபம் வந்திருக்குமே. வராத பின்ன. அரசன் அதிர்ந்தான். மேகம் கூட என் நாடி காத்து வானில் நிற்க என் பட்டத்து அரசியை என் கட்டளையை மீறுவதா? வஸ்தியினி அரச வஸ்திரம் அணியலாகாது. அவளது அரச மகுடம் வேறொரு பேரழகிக்கு வழங்கப்பட வேண்டும். சீறினான் அரசன். அச்சச்சோ! புறப்பட்டு போனாரதா, உடனே புறப்பட்டு போனாரதா. ராஜா போனது முமுகானிடம், முமுகான் சொன்னது புது சட்டத்தை. ராஜா போனது முமுகானிடம்,
கொண்டு வந்து அரசு அன்னகரான ஏகாயிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த அழகிகள் கூட்டத்தில் இருந்து அரசன் தனக்குரிய மங்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். கொடுத்து வச்ச மன்னர் தான். கொட்டாய் விட்டது போதும் போதும். சூசான் அரண்மனை வாசலிலே இருந்தார் மொத்தகாய். தாயுமற்ற தந்தைமற்ற எஸ்தரை எடுத்து வளர்த்தாரே. சூசான் அரண்மனை வாசலிலே இருந்தார் மொத்தகாய். தாயுமற்ற தந்தைமற்ற எஸ்தரை எடுத்து வளர்த்தாரே. மன்னன் அகஸ்தியரின் அரண்மனையில் பணிபுரிந்த மொர்தெகாய் என்பவரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்த எஸ்தர் என்பவரையே தன் புது மனைவியாக தேர்ந்தெடுத்தார் மன்னர். ஓஹோ, அப்படியா? எஸ்தர் ஒரு யூதகுலப் பெண். எஸ்தரின் அழகைக் கண்டு இமைக்க மறந்தன அரசனின் கண்கள். மறக்க மாட்டாரா பின்ன? தென்றலுக்கு பூச்சூட்டியது போல் தேவதையாய் வந்த அழகியே, உன் மொத்த எழிலும் என்னை திணறடிக்கிறது. பின்வீன் அழகியே, நான் விழிமூட மறந்துவிட்டேன். பிரபஞ்ச பேரழகியே, உன்னை என் பட்டத்து அரசியாக இப்போதே ஏற்றுக்கொள்கிறேன். குதூகலித்தான் அரசன். புது மனைவியை கண்டவுடன் மன்னருக்கு தலைகால் புரியவில்லை போலும். பொறாமைப்படாதே. நாளுக்கு ஒரு ஆளை மாற்ற நாம என்ன நாட்டின் அரசரா? சரி சரி, மனைவி என்றாலே இன்சைதான். இதில் புதுசென்ன பழசென்ன, இருப்பதை வைத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன செய்ய? இவ்வாறு புது மனை கிடைத்த பூரிப்பில் மன்னன் மகிழ்ந்திருக்க, நல்ல காலத்தில் ஒரு கெட்ட காலம் போல் அகஸ்தியர் அரசன் தன் அரண்மனையில் இருந்த ஆமான் என்பவருக்கு பதவி உயர்வு வழங்கினான். ஓ, பதவி உயர்வா? அது மட்டுமல்ல, அரண்மனையில் பணிபுரிபவர் அனைவரும் ஆமானை மண்டியிட்டு வணங்கவும் ஆணை பிறப்பித்தான். சிங்காசனம் வீட்டிருக்கும் மாமன் அமைச்சரை, நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வணங்க வேண்டுமே. ஆமானை வணங்க மறுத்தாள் மொர்தெகாய். என் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் மண்டிவிட்டு வணங்க மாட்டேன் என்றார். ஐயே, பிழைக்க தெரியாதவர். ஒரு வணக்கம் தானே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதானே, ஒரு வணக்கம் சொன்னா குறைஞ்சா போவாரு மொத்தகாய். கோபமடைந்த ஆமான் யூத குலத்தையே அழிக்க நாள் குறித்தார். ஐயையோ 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 ஆதார் மாதம் 13ஆம் தேதி. ஐயையோ 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 ஐயையோ. இச்செய்தியை அறிந்த யூதர்களும் மொர்தெகாயும் எஸ்தர் அரசியும் சாக்கு உடை உடுத்தி 3 நாள் நோன்பிருந்து இறைவனை ஏற்றினர். 3 நாளா? அதன் பின் தன் கணவரும் அரசருமான அகஸ்தியர் பின் தோன்றினார் எஸ்தர். அகஸ்தியர் அவரது கணவர் தானே? கணவரை பார்க்க இவ்வளவு கஷ்டமா? கணவர் என்றாலும் அரசராயிற்றே. அரசியே, வேண்டுவதென்னவோ என் அரசில் பாதியே ஆனாலும் என் அழகு ராணிக்கு அளிக்காமல் போவேனோ என்றார். இதுதான் தன் யூத மக்களை காப்பாற்ற சரியான தருணம் என எண்ணிய எஸ்தர் அரசரையும் ஆமானையும் விருந்துக்கு அழைத்தார். சுவாமியே நாதா சுவாமியே நாதா, விருந்தொன்று ஏற்பாடு நான் செய்ய, விருந்துண்ண நீங்கள் வர வேண்டும். கூடவே ஆமனையும் கூட்டி வர வேண்டும். சுவாமியே சுவாமியே நாதா சுவாமியே நாதா, விருந்தொன்று ஏற்பாடு நான் செய்ய, விருந்துண்ண நீங்கள் வர வேண்டும். ஆம் என்றான் அரசன். விருந்துண்ண செல்வன் ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிட 50 முழ தூக்கு மரம் ஒன்றை தயாரித்தான். என்ன 50 முழ தூக்கு மரமா? அன்று இரவு மன்னன் அகஸ்தியர்
தற்செயலாக தான் எழுதிய குறிப்பீட்டை எடுத்து வாசிக்கவே முன்பொரு நாள் மொத்தகாய் தன் உயிரை காப்பாற்றியது அரசரது நினைவுக்கு வந்தது. எனவே அவருக்கு விலகி என்ற ஆடை அணிவித்து குதிரை மேல் அமர்த்தி அழைத்து வந்து பெருமைப்படுத்தினார் அரசர். அப்போ விருந்துக்கு போகலையா? பின்னர் தன் மனைவி எஸ்தர் அளித்த விருந்தில் ஆமானோடு கலந்து கொண்டார். சிவனின் எஸ்தரின் முகம் வாடியிருப்பதைக் கண்ட அகஸ்தியரசு, என் தேவதையின் கண்களில் கண்ணீர் வர காரணமானவன் யான் என்று வினவ, இதோ இந்த ஆமான் தான் என்றார் எஸ்தர். அதற்கு ஆமான் என்ன செய்தான்? ஆமானோ மரண பயத்தில் எஸ்தரின் கால்களை விழுந்து மன்றாடினான். இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, கண்ணீரால் நனைக்கிறேன் முந்தன் கால்களை, கண்ணீரால் நனைக்கிறேன் உந்தன் கால்களை. இறங்குமம்மா மனம் இறங்குமம்மா, இறங்கும் அம்மா மனம் இறங்கும் அம்மா. எஸ்தரின் உறவினரான மொத்தகாய் மன்னர் மனதில் நீங்கா இடம் பெற்றார். ஆமான் அவரே அமைத்த 50 முழ தூக்கு மரத்தில் தூக்கிலிடப்பட்டான். யூதர்கள் நிம்மதியாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நல்லவங்க வாழ்வாங்க, கிட்டவங்க அழிவாங்க. இதானே வாழ்க்கையின் யதார்த்தம். சரியா சொன்ன. செங்கோல் ஒரு கையில் சட்டம் ஒரு கையில், ஜனங்க ஆடி பாடி மகிழ போறாங்க. செங்கோல் ஒரு கையில் சட்டம் ஒரு கையில், ஜனங்க ஆடி பாடி மகிழ போறாங்க. அழிந்ததையா மானின் ஆணவம் தான் அழிந்ததையா, பிழைத்ததையா யூதர்களின் வாழ்க்கைதான் பிழைத்ததையா. அன்பான தெருக்கடை இவை மக்களே, எஸ்தரின் வாழ்க்கை வரலாற்றை வில்லுப்பாட்டு வழியாக எழுதி அம்ப வாய்ப்பளித்த அனைவரையும் வணங்கி இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாழ்க வாழ்க